என்னையா உங்க பயங்கரமா இருக்கு நீ படிச்சோம்ல படிச்சீங்களா சொல்லுங்க சரி சொல்லுங்க தொண்டி தொண்டிதான் தோண்டி தோண்டி எடுத்ததுனால அதுக்கு பேர் தொண்டி முகரைய பாரு முகரைய உன்னை பதச்சு போட்டாங்களா தோண்டி ஏடா ஒருத்தருக்கு ஒரு ஊருக்கு பேருக்குமே அர்த்தம் தெரியாதடா நீ தான் தொண்டிக்கு ஒழுங்கா சொல்லலடா தொண்டிக்கு என்ன சொன்ன நீ அர்த்தம் தெரியாம நாங்க இங்க வரல அப்புறம் சும்மா இங்க வரல சரி எதுக்கு வந்தேனா அர்த்தம் தெரியாது எங்களுக்கு சரி தொண்டிக்கு மட்டும் நீ சரியா நம்மள சரியா சொல்லு அதான் சொன்னல என்ன சொன்ன அங்க உள்ள லேடிஸ்க்குலாம் குண்டி ஆளை பாரு ஆளு தொண்டின்னு ஏன் பேருச்சுன்னா அவெல்லாம் என்ன நினைப்பாங்க அங்கே உள்ள நொண்டி ஒரு ஆள் இருந்தேன் சரி அப்புறம் நொண்டி என்ன செஞ்சுன்னா ஒரு வைத்தியர்கிட்ட போய் கட்டு போட்டேன் அது வைத்தியர் கட்டு போட்டது சரியில்லை சரி சரியில்லாமல் இருக்கும் நாளாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதான் தொண்டி நொண்டிக்கு காலில் தொங்குனால தொண்டியாடா சரி உங்கள்கிட்ட ஊருக்கு பேர் கேட்டது மாவரும் குற்றம்டா சந்தோஷம் மகிழ்ச்சிங்க வா இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம்டா நாங்க ஏதோ கோமாளித்தனம் பண்ணி இவங்களை சிரிக்க வைக்கிறது நீங்க சிந்திக்க வைக்கிறவங்க உங்களுக்கு தான் விளக்கம் பூரா தெரியும் ஏன் தொண்டிக்கு பேர் தொண்டி வேலையை மட்டும் பாரு இவ்வளவு தூரம் நீங்க அசிங்கம் சாமிக்கு பொண்ணாடையா டேய் இது எந்த காலத்துல தோசை துன்றா யாருக்கு துன்றா முதல்லது மகிழ்ச்சி என்ன விஷயமா வந்திருக்கேன்னா இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் சந்திக்கணும்னு வந்திருக்கேன் உள்ள 2 பொங்கல் இருக்கு எது பொங்கலா 2 பொங்கல் இருந்தா சாம்பார் ஊத்தி தின்றா 2 பொங்கல் 2 வடை இருக்கு சாம்பார் ஊத்தி தின்னு இந்த இடத்துல நீங்க யார் முதல்ல இங்க நாங்க காவல் பாக்குறோம் என்ன காவல் பாக்குறீங்க திணை காவலா இவர் பேர் என்ன ராகதேவன் என் பேர் வீரத்தேவன் ராகதேவன் அண்ணன் தம்பி இல்லையா உனக்கு இருக்கு என்ன இருக்கு பேர் உன் ஜௌரியத்துக்கு குப்பியா இப்பதான் மாத்தினா எல்லாரும் என்ன ஒரே அப்பாக்கும் அம்மாக்கும் மறந்தீங்களா மாத்தினா பேர் சரி உங்க அம்மா அவங்களுக்கு என்ன வேணும் எங்க அம்மா எனக்கு அத்தை தானடா அத்தையா டேய் அண்ணன் தம்பிங்கிறியா உங்க அப்பா அவருக்கு என்ன வேணும் மாமா தாய் மாமனா அப்புறம் அண்ணன் தம்பிங்கிறியா ஆமா சரி உன் மகா புருஷனோட மாமியா புருஷன் உனக்கு என்ன வேணும் எனக்குலாம் சத்தியமா தெரியாது நான் அந்த ஊர்லயே இல்லை அன்னைக்கு நீங்க அப்பதான் செத்து போச்சு சரி மகிழ்ச்சி வாங்க வாழ்த்துக்கள் உங்களை வாழ்த்துறேன் மனார மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷம் ஆமா சந்தோஷம் எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு பூரிப்பா அப்படின்னா பூரிப்பு உண்டாகுது சரிங்க வாங்க அடுத்த கால் யார் இருக்காங்க என் ஆள் இருக்கு அப்படின்னா யார் எங்க ஆள் தான் உனக்கா அவருக்கா 2 பேருக்குங்க 2 பேருக்கு எப்படி ஒரே ஆளா வாரத்துல 7 நாள் இருக்குல்ல சரி அவன் 3 நாள் நான் 3 நாள் வெக்கமா இல்ல உங்களுக்கு ஒரு நாள் ஊர்ல விட்டுருவான் சி ஓ முகரைய பாரு முகரை அட வேலையை கூட்டி வராம ஊர்ல விட்டுட்டு வந்துருவா அப்படி சொல்றியா சரி சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்த கவலை யார் இருக்காங்க பெண்மணி அழைத்து வாருங்கள் ஆசி கூறுவேன் வாங்க வாடா பொம்பளைங்க காத்துப்பட்டு கடிக்க விழலாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு கடிக்க விழலாமா அர்த்தால வாப்பா அச்சம் வட நான் மறந்தாச்சா காத்தோட காக்கா கிளந்தா என்னங்க கோபப்பட்டீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது 100 ரூபாய்க்கு மேல கோபப்படக்கூடாது இன்னும் நாங்க அவர்ட்ட ரேட்டை பேசல அதுக்குள்ள யாரும் சுவாமி வணக்கம் ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு கொன்றாமனை ஆடி பாடி வரவேற்று நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி மணியை பார்த்த பொழுது வெண்மணி சிட்டியில் முத்தாச்சி கண்ணம்மா செந்நிறமேனிகள் என் மனம் புத்தாச்சி என் பொன்னம்மா சேலாடும் பொன்னில் பாடூரும் நீரும் செவ்வாடும் எங்கும் பொன் தூகும் கோலம் சிந்திய வெண்மணி சிட்டியில் முத்தாச்சி என் பொன்னம்மா செந்நிறமேனிகள் என் மனம் புத்தாச்சி
ராகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம் அன்பென்னும் ஆற்றில் நீராடும் போது அங்கங்கள் யாவும் இன்னும் என்னும் இன்றைக்கும் நீ எங்கள் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிடை வாடியதே காவியம் மூடியதே மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் மூடியதே அள்ளியும் பிள்ளையும் ஆயிரம் நண்பனு கேட்டு பாடியதே வெண்மணி சிப்பியில் புத்தாச்சு கண்ணம்மா சுந்திரவேன் என்பன புத்தாச்சு தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போகும் கை தந்து காக்கும் என் பிள்ளை தன்னே அன்பே அன்பே வீட்டிற்கும் நாட்டிற்கும் நான் பாடும் பாட்டிற்கும் எத்திக்கும் என்னென்ற கூட்டுக்குள் காவிய நாயகனே நாலு காலையும் தேசத்து காவலனே என் மகன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மொழி தூவிடும் ஆணிடும் என் மகனே வெண்மணி சிப்பியில் புத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறமேனில் என் மனம் புத்தாச்சு என் பொன்னம்மா சேராடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பூவும் கோலம் சிந்தை முத்தாச்சு கண்ணம்மா செந்நிறமேனில் என் மனம் புத்தாச்சு நீ குழந்தை வர இல்லைன்னா ஆளு காலி ஆயிரும். உள்ள போயிட்டாங்க எப்படியும் குழந்தையோட வரட்டும். அதுக்கு கற்ப பையே இல்லையாம்ல ஆ? தங்கச்சி வாழ்த்துக்கள் ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பு கொன்றான் என்னடா இந்த ஆளு பின்னாலே போறா வாரா ஒண்ணுமே. அடுத்த கவலை யார் இருக்காங்க அடுத்த கவலை யார் இருக்கா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே பேமெண்ட் விட்டுங்க. என்ன பேமெண்ட் அப்படின்னா கேஷா ஜிபேயா? ஜிபே இல்லைன்னா சுருக்கு பையிலோட போட்டு விடுங்க. ஹலோ 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 பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு இதுதான் பண்ணி பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை கல்யாணம் கச்சேரி போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா காத்துல சூடம் போல கரையிலே உன்னால காத்துல சூடம் போல கரையிலே உன்னால சுத்தால மலை என் மேல விழ என் மேனி சூடாச்சு எப்போது என தப்பாமன எம்மேனி ஏனாச்சு சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்தது கல்யாணம் கச்சேரி இப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா இந்த மாலை கல்யாண
என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து வாடையா வீசும் காத்து வளைக்கிறே என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து கண்ணாடி வள முன்னாடி விழ என் மேடி சூடாச்சு கொத்தாகலன என் மேடி ஏடாச்சு மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா ஓ தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா வெறும் 3 சுதியில பாடுறோம். ஐயோ கடவுளே. அண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. என்ன ஒரே சண்டியர்த்தனமா தெரியல, ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒரு ஆள் போட்ட உள்ள ஓடி போட்டாப்ல. உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே. எப்பொழுதுமே ஏன் வீங்கி இருக்கு? என்னது வாங்கி ஒத்தனம் கொடுக்கலாமா? அப்படின்னா சட்டை கிளியாம உள்ள சுடு தண்ணி கொதிக்கி சட்டியோட தூக்கி ஒத்தனம் கொடுத்துருவோம். சரி யார்கிட்ட சண்டை போட்டீங்க நீங்க? நம்ம இடத்துக்கு ஒரு சேச்சிப்பு வந்துச்சுமா. எங்க மண்ணு ஓட்ட போறீங்களா? எங்கிட்டு கரை போட போறீங்க? இங்கிட்டு கரை போட்டிருக்கேன். இப்ப அங்க கரை கம்மியா இருக்கு, அங்க போய் போட்டு வச்சிருவாங்களே. போட்டுருமா. நம்ம இடத்துக்கு நாரதர் வந்தாருமா. என்ன இப்படி சொல்றீங்க? நாரதர் வந்தாருங்கிறதே இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. மிரட்டி வச்சுட்டா. நீ விரட்டி இருப்பீங்க. பார்த்து புடிங்கி ஓடுனா கூடத்துக்குள்ள. யார் ஓடுனது? நாரதர் ஓடினார் அவங்கள பார்த்து. நாங்க சொல்றது நம்பிக்கை இல்லையா? இல்ல பொதுமக்கள் இருக்காங்க. அண்ணன் குணம் பத்த தெரியாது நமக்கு. சண்டியர் சாமியார் ஆகலாம், சாமியார் சண்டியர் ஆக கூடாது. யாரு சாமியார்? வரவேற்பு கொடுத்தீங்களா? வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தோம். என்ன அவ்வளவு கடுப்பா சொல்லி இருக்க? எதுக்கு அவருக்கு போய் நம்ம கொடுக்கணும்? கோவத்துல இருக்காரு. அண்ணே நானும் உங்க தங்கச்சி தான். எனக்கு பழியா கோவம் வரும் பாத்துக்க. ஒழுங்கா சொல்லு. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுக்கல. கொடுக்கலையா? அண்ணே கொஞ்சம் கூலா போங்க. இதெல்லாம் பாவம் இல்லையானே? நீ வரட்டும். பிரம்மாவோட புள்ளவரு, கலைவாணிக்கு மயன், வீணாகான பிரியரு, திருலோக சஞ்சாரி. களவாணி மயன்னு தான் கொடுக்கல. ஐயோ களவாணின்னு சொல்லக்கூடாது, கலைவாணி. அவங்க அம்மா களவாணி தானே. இந்த தாமரை பூல உட்காந்துருப்பாங்கல்ல, வெள்ளை சேலை கட்டியிருப்பாங்கல்ல, கையில வீணையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. கையில வீணைன்னா அந்த அரியரண்டி தானே. ஏய் அது கரண்டியை வச்சிருச்சா அன்னபூரணி. ஏன் அந்த பொம்பளை? ஆமா யாழ் வச்சிருப்பாங்க கையில மீட்டுறதுக்கு. இல்ல ஏன் உட்கார இடமே இல்லாம ஏன் தாமரை பூல உட்காந்துருக்காங்க அவங்க? ஐய உட்கார இடம் இல்லாம இல்லனே, மலர் போல வெண்மையான மனம் படைத்தவள்னு அர்த்தம். வெள்ளை சேலை கட்டியிருந்தாலும் அப்படித்தான் வெண்மையானவள்னு அர்த்தம். அதனால அந்த அம்மா கட்டியிருக்காங்க. வெள்ளை சேலை கட்டினாங்கன்னா அவங்களுக்கு புரிச்சம் இல்லையா? பிரம்மே செத்தா போயிட்டாரு, இருக்காருனே அவரு. என்ன இப்படி கேள்வி கேக்குறீங்க? அதைத்தான் சொல்றேன், மனம் வெள்ளையானது அந்த அம்மாக்கு, அதனால அப்படி கட்டியிருக்காங்க. வெள்ளை சேலை கட்டினவங்கலாம் புருஷன் செத்தவங்களா? ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன தெரியும். இப்பெல்லாம் எங்கே கட்டுறாங்க? இப்ப கட்டுறது இல்ல. உதாரணத்துக்கு நீ பார்க்கலாமே. அப்படியெல்லாம் நினைக்கல. தங்கச்சி ஆளு நீ சூப்பரா இருக்க தங்கச்சி. உன்னை இப்படி சொல்லாதே, அன்னைக்கே சொன்னல. சாமி அழைச்சாருங்களா? சாமி வாங்க. போய் பள்ளி மாதிரி ஒட்டிடுங்கிட்டு மறந்துடும். வடகேண்டே சுவாமி வந்தாரை பாவாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. ஆகையினால் இங்க வந்து நில்லுங்க, இங்க வந்து நில்லுங்க. ஒரே இடத்துல நிக்க கூடாது. இப்படி வராத. எந்த அக்கா தங்கச்சி கிட்டாலும் இப்படிதான் வர்ற. அங்க போய் நில்லு. ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் பரம் தா. ராகவனே ரமணா ரகுநாதா
ராமச்சந்திரா வணங்குகின்றேன் சுவாமி. எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றது எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்து நின்றவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற் பெரிய தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை என்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. அண்ணே எங்க போயிட்டாங்க? இருங்க சாமி வந்து தொலையாது. எங்க போனாங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா ஒண்ணா போகுது என்ன பண்ணுங்க? கீபோர்டு கொஞ்சம் சாப்பிட்டு குறையனே. எங்க போய்? கீபோர்ட்ல சாப்பிட்டு குறைச்சிட்டு பேசுவீங்க. என்ன சொல்லணும் கேளியா? ஏய் நான் சொல்றேன் கேளியா? பொறுமையா பேசியா? நான் சொல்றேன் கேளு. அநியாயமா புலகத்துல போயிருவியா? தங்கச்சி அவர் அடிக்கிற கால நீ அடிச்சு விடுறது சூப்பரா. அடிக்காதீங்க எப்படி? நீ அடிச்சு சரி உங்களுக்கு என்ன வர வேணும் அதை கேளுங்க. உங்களுக்கு என்ன வர வேணும்? உங்கள்ட்ட கிடைக்காது. கிடைக்கும்னே. கேளுங்க. நான் சொல்றேன். போமா நான் ஊரா போயிட்டேன். நான் கேக்குறேன். சரி என்ன வேணும் கேளு. ஐயோ நம்ம பேசினா எல்லாம் மொத்தமா பேசுறடி அம்புடு கம்புடு இருக்க. என்ன இன்னைக்கு நேரா ஆரம்பிச்சது அப்படியே தான் இருக்கு. அண்ணே அவர் எது கேட்டாலும் கொடுப்பாரு. அதுக்கு நான் கேரண்டி பிரீத்தி மிக்ஸி. நான் எங்க தொண்டில இருந்து காளையார் கோயில் சிவகங்கை மதுரை எங்கெங்கே கேட்டு பார்த்துட்டேன். கேளு பிச்சை எடுக்கவா. அங்க எல்லாம் கிடைக்கல. இவர்கிட்ட கிடைக்குமா? இவர்ட்ட கேளு கேட்ட உடனே கிடைக்கும். ஆளை பார்த்தா அப்படி தெரியல கிடைக்காது. கேட்டு அது வெட்டியாக வேணாம். இங்க அப்படி நினைக்காத சாமியை பார்த்து கேளு. அவர் ஆளை பார்த்து நினைக்கிறவர்கிட்ட கிடைக்கும் கிடைக்காது. கிடைக்குமா சாமி? என்ன கேட்கணும் சொல்லு. என் தங்கை சொல்வதற்காக தாங்களிடம் கேட்கிறேன். கேளு. என்ன அப்படி அண்ணே நான் சொன்னதால கேக்குறியா? என் தங்கை சரி கேளு கேளு. கேளியா? நானும் தொண்டிலிருந்து மதுரை வரைக்கும் போனேன். தொந்தியா? பிச்சை எடுக்கவா. அவர்கிட்ட கூற வேண்டாமா? கூறுறியா? கூறு கூறு. கூறு. அங்கெல்லாம் கேட்டு கிடைக்காதது தாங்களிடம் கிடைக்கும் என்று கேளு கேளு ஐயா. என் தங்கை கூறுகிறார். ஏய் கேக்குறியா இல்லையா? ரொம்ப நடிக்காத. கடவுளே. 5 ரூபாய் தான் 10 ரூபாய் நடிக்குது. கிடைக்குமா? சொல்லு. கிடைக்காது. ஏய் அப்புறம் நான் திரும்பின வச்சு கேளுங்கறேன். கணேஷ் பேல இருக்கா? ஏய் உன் முகரைய பாரு முகரை. அறிவட்ட முட்டாப்பளே.